ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. இப்போ வந்து ஜூலையில் பேப்பர் 1, பேப்பர் 2 நடக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து டெட் பேப்பர் 1 முடிச்சிருக்கேன், எஸ்டிசி பாஸ் பண்ணியிருக்கேன், பேப்பர் 2 முடிச்சிருக்கேன், டிஎன்பிசி முடிச்சிருக்கேன். ஆனால் எப்படின்னா நான் ஈஸியாக எப்படி பாஸ் பண்ணேன்னா, என்னுடைய நோட்ஸ் நான் 6th-லேருந்து 12th வரைக்கும் என்னுடைய நோட்ஸ் நான் ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் இன்ஸ் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நான் ஈஸியாக தமிழில் பார்த்தீங்கன்னா 30 கொஷினுக்கு நான் 25-26 கொஷின் போட்டிருக்கேன். எல்லா டெஸ்ட்லேயும், எல்லா இதுலேயுமே, பேப்பர் 1, பேப்பர் 2ல் கூட எழுதியிருக்கேன். டிஎன்பிசியில் கூட நல்லா இந்த மெட்டீரியல் வச்சு தான் நான் படித்து 95 கொஷின் மேலே போட்டிருக்கேன். அதனால் இந்த டெட்டு தமிழ் எழுதுகிறவங்களுக்கு பேப்பர் 1 தமிழ், பேப்பர் 2 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு யாருக்கு வேணுமோ நீங்கள் வந்து புக்கு வாங்கி ஒவ்வொரு நோட்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்ட ஆகும். நான் பார்த்தீங்கன்னா 6th பார்த்தீங்கன்னா EL 1லேருந்து EL 9 வரைக்கும் முடிச்சிட்டேன். அதே மாதிரி 7th அதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். உங்களுக்கு 7th நீங்கள் இது வாங்கி படித்தாலுமே 30 கொஷினுக்கு குறைஞ்சபட்சம் 25-26 கொஷின் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இந்த 25 கொஷின் போட்டாலுமே நீங்கள் ஈஸியாக 75 உங்களுக்கு கட் ஆஃப் பிசி பார்த்தீங்கன்னா 75, மற்ற கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா 60 ஈஸியாக கட் ஆஃப்குள்ளே வந்துடும். ஏன்னா தமிழில் ஒரு ஈஸியாக எடுக்க வேண்டியது. அதனால் இந்த இப்போ 8th ஃபுல்லாக பாருங்கள், EL 1லேருந்து டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3லாம் ஈஸியாக முடிச்சிருக்கேன். நான் இந்த மெட்டீரியல் படித்து வச்சு தான் நான் டெட் பேப்பர்லாம் ஈஸியாக நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து இது 9th பாருங்கள், EL 1லேருந்து ஃபுல்லாக முடிச்சிருப்பாங்க. வேணுன்றங்க பாருங்க, EL 2 எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே எடுத்து நீங்கள் நோட்ஸ் எடுக்க தேவையில்லை. இது படித்தாலுமே நீங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் டெட்டில் குறைஞ்சபட்சம் 26 கொஷினாவது நீங்கள் எப்படி இருந்தாலும், எப்படி கஷ்டமாக கேட்டாலும் 25 கொஷின் போட்டுடலாம். அதே உங்களுக்கு நல்ல தரவாக படிச்சிட்டிங்கன்னா 30 கொஷின் கூட போடலாம். அதனால் இது 10th கூட ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். பாருங்கள், எழுதி முடிச்சிருக்கேன். இது வந்து 11th 11ஆம் வகுப்பு. வேணுன்றவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த நம்பரை, தம்ப்நெயிலில் கொடுத்துருக்க நம்பரை, அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃபாகவே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் அதை இப்போ 12th பிடிஎஃப் இந்த பிடிஎஃபை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுன்றவங்க வாங்கி இந்த வர டெட்டில் ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணலாம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.